यत्रैलोक्यमगीयसोऽपि मगितं सम्मोहनो मोहनात् कान्तं कान्तिः निदानतोऽपि मधुरं माधुर्यदुर्यादपि सौन्दर्योत्तरतोऽपि सुन्दरतरं त्वत्रूपम् आश्चर्यतोऽपि आश्चर्यं भुवनेन कस्य कुतुकं पुष्णाति விஷ்ணு விபோ. நாராயணியத்தினுடைய அழகான இந்த ஒரு திவ்ய ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்திரி நீ உயர்ந்த வஸ்துக்களுக்கெல்லாம் உயர்ந்த வஸ்து குருவாயூரப்பா என்று அவனை வர்ணிக்க ஆரம்பித்தவர் மோகனம் மோகனாத்து மோகிக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு மோகனத்திற்கு மோகனமாய் இருப்பவன். மற்ற வஸ்துக்கள் எல்லாம் அது அந்த மோகமானது எங்களுக்கு அழிந்துவிடும். ஆனால் உன்னுடைய திவ்ய பாதார விந்தத்திலே வைத்த அந்த ஒரு மனதானது எங்களுக்கு அழியாத வஸ்துவாக இருக்கும். அதனால் உத்தமமான அந்த ஊஞ்சல் எனும் அழகான உன்னுடைய திவ்ய க்ஷேத்திரத்திலே பக்தியான சங்கலிகளை நாங்கள் கட்டி எங்களுடைய சித்தமான ஒரு மனதை உன்னுடைய பாதார விந்தங்களிலே நாங்கள் வைத்தோமே ஆனால் அது மோகனம் அல்ல, சம்மோகனம் மோகனாத்து என்று வர்ணிக்க ஆரம்பித்த பட்டத்திரி அதற்கும் மேலும் அழகான ஒரு பதங்களால் குருவாயூரப்பனை உயர்த்துகின்றாராம். இவனுடைய அழகு படிப்படியாக அவனுடைய பெருமைகளை கொண்டு வந்து நம்மிடத்திலே சேர்ப்பதுதான். காந்தம் காந்திகே, ஒளிக்கு ஒளி வீசுபவனாக நீ இருக்கின்றாய். உலகத்திலே சூரியனுடைய ஒளியை கூட எங்களால் நேரே பார்க்க முடியாது. அவ்வளவு பிரகாசமாக இருக்கக்கூடியவன் கூட உன் எதிரே அவன் வந்தானே ஆனால் அவன் இருட்டாகி விடும்படியாக குருவாயூரப்பா நீ செய்கின்றாய் என்றால் நீ ஒளி அல்ல, காந்தம் காந்திகி, ஒளிக்கு ஒளியாக இருக்கக்கூடியவன். அதனால் என்றோ திருக்கோவலூரில் 3 ஆழ்வார்களை நீ அவர்கள் இருட்டில் இருந்தபோது பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூவரையும் நீ அழகாக நெருக்கி அவர்களிடத்திலே ஒரு ஒளியை உண்டாக்கி வையம் தகலியாய் வார்கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காய் செய்ய சுடராழி ஆனடிக்கே சூட்டினேன் சொன்மாலை என் இடராழி நீங்குக என்று ஒரு ஒளி விளக்கையும் அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாய் நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று ஒளிக்கு ஒளியாக மற்றொரு விளக்கையும் ஏற்ற வைத்து உன்னுடைய பிரகாசமான திவ்ய தேஜஸான அந்த தரிசனத்தை தேகலீசனாக அளித்தவன் நீ. நீயே ஒளி. அஞ்ஞான இருளை போக்கி ஞான ஒளியை வழங்கக்கூடிய குருவாயூரப்பனான நீ காந்தம் காந்திகி, ஆனந்தமான ஒரு ஒளியை எங்களுக்கு வழங்குவ கூடிய கருணை வள்ளலாக இருக்கின்றாய் என்று வர்ணிக்கின்றார். எவ்வளவு பொருத்தம்! நாம் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தத்தை சென்னை வில்லிவாக்கம் பாபா நகர் அடுத்து அமைந்துள்ள SRB நகரில் கோயில் கொண்டுள்ள ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ண சுவாமியினுடைய திவ்ய திருக்கோயிலில் மூலஸ்தானத்திலிருந்து மூலமூர்த்தியான பகவானுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் காந்தம் காந்திகி என்ற பொருளுக்கு பொருத்தமாக நாம் ஒளி வீசக்கூடிய அந்த திவ்ய தேஜஸை தரிசித்துக் கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆம், இந்த திருக்கோயிலிலே கண்ணன் ஆனந்த கிருஷ்ணனாக இருக்கின்றான். சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம் அனுபமித்தம் என்று நாராயண பட்டத்திரி ஆனந்தமாக ஆரம்பித்தார். நாம் இதுவரை தரிசித்த கண்ணனுடைய திருக்கோயில்களிலே ஆனந்த கிருஷ்ணன் என்ற திருநாமத்தோடு நமக்கு தரிசனம் அளிப்பவன் இவன். அந்த இவனுடைய உத்தமமான திருநாமம் இந்த திருக்கோயிலிலே இவன் ஒரு கண்ணனாக இருக்காமல் 3 இடங்களிலே இவன் கிருஷ்ணனாக சேவை சாதிக்கின்றான். அதாவது நாம் வெளியே வந்தோமே ஆனால் தாயார் சன்னதிக்கு முன்னால் அங்கு அழகாக சிறிய வேணுகோபாலனாக இவனுடைய காட்சி. பசுமாடி இவனை திருவடியை அரவணைத்துக் கொண்டிருக்க புல்லாங்குழலை கையிலே வைத்துக் கொண்டு அந்த ஒரு காலை மற்றொரு கால் மேல் போட்டுக்கொண்டு அழகாக சேவை சாதிக்கக்கூடிய வேணுகோபாலன். பிராகாரத்தை வலம் வந்தோமே ஆனால் இவனுடைய கோஷ்டத்திலே, அதாவது பிராகாரத்தில் மூல விக்கிரகத்தின் பின்பகுதியிலே அங்கு நவநீத கிருஷ்ணன். பெயர் வேண்டுமானால் இவனுக்கு நவநீத கிருஷ்ணன் என்று வைத்திருக்கின்றார்களே தவிர இவனும் புல்லாங்குழலை வைத்துக் கொண்டு மாடு இல்லாத வேணுகோபாலனாக இவன் காட்சியளிக்கின்றான். அதற்கு எதிரே ஒரு அழகான நாக பிரதிஷ்டை. அது நாகமோ என்று நாம் உற்று பார்க்கும் போது அங்கு அனந்தாழ்வானாக அவர் சேவை சாதிக்கின்றார். இவ்வாறு
ஆனந்த கிருஷ்ணன், ஒரு நவநீத கிருஷ்ணன், ஒரு வேணுகோபாலன், 3 கண்ணனாக காட்சியளிக்கக்கூடிய இந்த திவ்ய திருக்கோயிலிலே இந்த மூல சுவாமியானவர் எவ்வாறு அமைந்திருக்கின்றார் என்று நாம் அவரை தரிசனம் செய்யும் போது, உருவம் சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி சிறியது, மூர்த்தி பெரியதாக, 4 திருக்கைகள், 2 திருக்கரங்களிலே சங்கு சக்கரத்தை தாங்கிக் கொண்டு, ஒரு ஹஸ்தம் அபயஹஸ்தமாகவும் நமக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய ஹஸ்தமாகவும், மற்றொரு ஹஸ்தம் வரதஹஸ்தமாகவும் சற்றே முன்னோக்கிய திருவடியை வைத்துக் கொண்டு, கண்ணனுக்கே உண்டான காந்தம் காந்திகை என்று ஒளி வீசக்கூடிய மந்தகாசமான முகத்துடன் வாருங்கள் வாருங்கள், ஆனந்தத்தை அனுபவியுங்கள், நீங்கள் கேட்கக்கூடிய ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவன் நான் என்று வழங்கக்கூடிய ஆனந்த கிருஷ்ணன் அழகான சிகப்பு கல் பதித்த அந்த ஒரு பதக்கத்தை தன்னுடைய திருமார்பிலே சார்த்திக் கொண்டு சர்வாலங்கார ஆனந்த பூஷிதனாக, ஒரு புறம் ருக்மணி, மற்றொரு புறம் சத்யபாமா, பெரிய ஒரு கிரீடம், இவற்றோடு மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனம் நாராயணனுடைய பட்டத்திரியினுடைய ஸ்லோகத்திற்கு ஒத்து போகின்றது. இந்த திருக்கோயிலோட வைபவம், இங்கு செல்லம்மாள் என்று ஒரு மூதாட்டி கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த இடத்திலே கோயிலை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு இங்கு பல இடங்களிலே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணமாக செய்து அதிலிருந்து வந்த வருமானத்தை வைத்துக் கொண்டு இந்த ஆனந்த கிருஷ்ணனை இங்கு நிர்மாணித்திருக்கின்றார்கள் என்பது ஆச்சரியமான விஷயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய ஆண்டாள் கோஷ்டியினர் தினமுமே கண்ணனுடைய இருபுறங்களிலும் அமர்ந்து கொண்டு காலை 8:30 மணி முதல் 9 மணி வரை நாராயணியத்தினுடைய ஸ்லோகங்களை தவறாமல் இங்கு படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தை இங்கிருந்து நாம் கேட்பதின் ஒரு மற்றொரு சிறப்பு. அது மட்டுமல்ல, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று நாம சங்கீர்த்தனங்களும் இங்கு தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு திவ்ய வைபவத்தில் நாம் மீண்டும் கண்ணனுடைய மூலமூர்த்தியை தரிசனம் செய்தோமே ஆனால், காந்தம் காந்திகே, அழகுக்கு அழகு, ஒளிக்கு ஒளி கொடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பா, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? மாதுர்யதுர்யாதபீஹே. அழகான வாக்கியம். நான் முதலிலேயே கூறியுள்ளேன், இந்த ஸ்லோகத்தை திடீரென்று நாம் தாண்டிவிட முடியாது. ஒரு புறம் பார்த்தால் நீ மோகனத்திற்கு மோகனமாயிருக்கின்றாய், மற்றொரு புறம் பார்த்தால் உயர்ந்த வஸ்துவை காட்டிலும் உயர்ந்த வஸ்துவாக இருக்கின்றாய். இன்னொரு முறை உன்னை தரிசனம் செய்ய வரும்போது நீ ஒளிக்கு ஒளியாக, காந்திக்கு காந்தியாக இருக்கின்றாய். இப்போது நான் உன்னை பார்த்தேனே ஆனால் நீ அதைவிட அழகாக இருக்கின்றாய். அதைவிட அழகு என்னவாக இருக்க முடியும்? மாதுர்ய துர்யாதபி. மாதுர்யம் என்ற ஒரு சமஸ்கிருத வார்த்தையினுடைய பொருள் மதுரம், அதாவது அமுதம். கண்ணன் திகட்டாத அமுதமாக இருக்கின்றானாம். அமுதம் மட்டுமல்ல, ஆரா அமுதே, அடியேனுடலம் நின் பாலன் பாயே நீராய் அலைந்து கரைந்து உருக்குகின்ற திருமாலே என்று நம்மாழ்வார் அவனுடைய மதுரத்தை நினைத்து அங்கலாய்க்கின்றார். உன்னுடைய சொரூபத்தை, அந்த மாதுரியத்தை, உன்னுடைய எளிமையான ஒரு குணத்தை, அமுதத்தை நாங்களெல்லாம் குருவாயூரப்பா தரிசிக்கும் போது எங்களுக்கு எப்படிப்பட்ட அமுதம் கிடைக்கின்றது? மற்ற இனிப்பான அமுதங்கள் எல்லாம் நாங்கள் சாப்பிட சாப்பிட ஒரு அளவிற்கு மேல் எங்களுக்கு திகட்டி விடுகின்றது. ஆனால் உன்னை எத்தனை முறை நாங்கள் தரிசனம் செய்தாலும் தழைகளும் கொங்களும் ததும்பியங்கும் தன்னுமைய கம்மத்தலம் தாழ்பீலி குழல்களும் கீதமாகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மழை கொலோ வருகிதென்ற சொல்லி மங்கைமார் சாலக வாசல் பற்றி நுழைவனர் நிற்பனமாகி எங்கும் உள்ளம் விட்டு உன் மறந்து ஒழிந்தனரே. காந்தம் காந்திகி மாதுர்ய துர்யாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம். அழகுக்கு அழகு, உன்னுடைய அமுதத்துக்கு அமுதம் என்ற ஆழ்வார்களுடைய வரிகள் ஒப்பிட்டு பார்க்கும் போது கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு நமக்கு பெரிய ஆனந்தத்தை அளிக்கின்றது. அவ்வாறு திகட்டாத அமுதம், எத்தனை நாள் உன்னை நாங்கள் தரிசனம் செய்தாலும், உன்னுடைய திருநாமத்தை கேட்டாலும், உன்னுடைய திவ்ய வைபவத்தை பாடிக்கொண்டு இருந்தாலும், சுவாமி தேசிகன் வர்ணிப்பார், காசார பூர்வ கவி முக்கிய விமர்த்த ஜன்மா பன்னாதடேஷு சுபகஸ்ய ரசோபகுஸ்தே त्वत्पाद पद्म मधुनि त्वदनन्य भोग्ये नूनं समश्रयति नूतन चक्करात्वम्.
திருக்கோவலூர் க்ஷேத்திரத்தில் பெண்ணையாற்றங்கரையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான், பெண்ணையாற்றங்கரையில் கரும்புகள் அதிகம். அதே போன்று பகவானான நீயும் தித்திக்காத அமிர்தத்தை மாதுரிய துர்யாதபி என்று சாரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணனான கரும்பு, கட்டி கரும்பு. அந்த கரும்பை 3 ஆழ்வார்கள் அங்கு என்ன செய்தார்கள்? இரவு வேளையிலே அந்த கரும்பை நசுக்கி அதை பிழிந்து சாராக எடுத்தார்கள். உன்னுடைய குண பிரவாகமாகிய மாதுரிய துர்யாதபி என்ற சாறு ஓட ஆரம்பித்தது. அவ்வாறு இருக்கக்கூடிய கரும்பு சாறிலே ஒரு சிறிதளவு தேனை சேர்த்து அதில் சர்க்கரையை கலந்து நாங்கள் அதை பருகினோமே ஆனால் அது அமுதமாக இருக்கும், அவ்வளவு ருச்சியாக இருக்கும். இப்போது கண்ணா, மாதுரிய துர்யாதபி கரும்பான உன்னை அந்த 3 ஆழ்வார்களும் நெசுக்கி உன்னை நெருக்கி அவர்கள் அழகாக சாராக பிழிந்து எடுத்தார்கள். அவ்வாறு பிழிந்து எடுத்த கரும்பு சாரானது கட்டியாகி அதுவே ஒரு கற்கண்டாக மாறி உன்னுடைய பாத திருவடி தரிசனம் எங்களுக்கு ஆனந்தமாக இந்த ஆனந்த கிருஷ்ணனிடத்திலே சர்க்கரையாக எங்களுக்கு தெரிகின்றதே. அப்போது சர்க்கரை வந்தாகிவிட்டது, கரும்பு சாரானது வந்தாகிவிட்டது. எங்களுக்கு தேவை தேன். இந்த தேனும் இதிலே கூட்டப்பட்டு விட்டால் மாதுரிய துர்யாதபி, அந்த மதுரம் என்ற பட்டத்திரியனுடைய வார்த்தைகள் பொருந்திவிடும். அப்போது தேசிகன் சொன்னார், தேனுக்கு நாம் அலைவானே உன்னுடைய திருவடி தாமரைகளிலிருந்து பெருகக்கூடிய தேனானது பொங்கி ஆழமாக எங்களுடைய மனதிலே பாய்ந்து கொண்டிருக்கின்றதே. ஆக கரும்பு சாறிலே பிழிந்தெடுக்கப்பட்ட சர்க்கரையும் திருவடி தேனும் சேர்த்த என்னுடைய கண்ணன் அமுதுக்கு அமுதன் என்று நான் ஏன் வர்ணிக்க கூடாது என்று பட்டத்திரி கேட்பதில் ஆச்சரியமில்லை. மற்ற பெரியவர்களுடைய பாவங்கள் எல்லாம் இந்த வார்த்தையோடு ஒத்திருக்கின்றது. மாதுரிய துர்யாதபி. கிருஷ்ணா, அப்படிப்பட்ட நீ ஒரு படி உயர்ந்து உன்னை தரிசனம் செய்தோமே ஆனால் சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரமோ தொத்ரோபமோ ஆச்சரியதோபி ஆச்சரியமாம். அழகுக்கு அழகை கூட்டக்கூடியவன் நீ. சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம். உலகத்திலே அழகான சிந்தனைகள், வார்த்தைகள் நீ நடத்திய ராமாயணத்தில் கூட அதனால் தானே சுந்தரகாண்டம் பெரிய பெயரை பெற்றிருக்கின்றது. அப்படி சுந்தரத்திற்கு சுந்தரமாக கரகமல தலதலித லலித தரவம்சி கலநினத கலதமிருத கனசரித தேவே சகச்சர சபரபரித தரித கித வீதி சததபக தததமணி மதுரிமணிலீகே. அப்படி அழகாக அனுபவிக்கக்கூடிய உன்னுடைய திவ்ய தரிசனம் எங்களுக்கு கிடைத்ததே என்று பட்டத்திரி அவனை ஆச்சரியத்திற்கும் ஆச்சரியமான ரூபமாக தொடர்கின்றார். அந்த வரிகளை இங்கு இருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத ஆனந்த கிருஷ்ண சுவாமியினுடைய திருக்கோயிலில் அவனிடத்திலிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு ஆனந்தமாக நாம் இங்கிருந்து கிளம்பி மற்றொரு திருக்கோயிலில் இருந்து பட்டத்திரி தொடரக்கூடிய விஷயங்களை அடுத்த பகுதியிலே நாம் கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.